பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு கூட ஒரு கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். 119 சங்கீதம் 58 வசனம். முழு இருதயத்தோடு உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன், இந்த வாக்கின்படி எனக்கு இறங்கும். தாவீதுடைய வழிகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அவர் சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறேன். தேவ பிள்ளைகளே, இந்த முழு இருதயம் என்ற வார்த்தை மிகவும் முக்கியமானது. அநேக காரியங்களை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்த்து நாம் ஜெபிக்கிறோம், கண்ணீர் வடிக்கிறோம், கதறுகிறோம், புலம்புகிறோம், அங்கலாய்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே அதற்கு எந்த பதிலையும் தேவனிடத்தில் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அதற்கு என்ன காரணம்? இந்த முழு இருதயம் என்ற வார்த்தை செயல் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போகும் பொழுது நம்மால் நாம் எதிர்பார்க்கிற பதிலை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. தாவீது சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு கெஞ்சுகிறேன். தேவ பிள்ளையை எதை கேட்டாலும் ஆண்டவரிடத்துல முழு இருதயத்தோடு கேட்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது. மனுஷன் முகத்தை பார்க்கிறவனா இருக்கிறான், நாம் ஆராதிக்கிறவரோ இருதயத்தை பார்க்கிறான். அன்பு தேவ பிள்ளையே, முழு இருதயத்தோடு நம்ம எதையெல்லாம் அவரிடத்துல கேட்கிறோமோ எதிர்பார்க்கிறோமோ அதை எல்லாவற்றையும் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். தாவீது இந்த இடத்துல, நான் முழு இருதயத்தோடு கெஞ்சுகிறேன், கதறுகிறேன், என் தேவைக்காய் நான் மன்றாடுகிறேன், ஆண்டவரே எனக்கு இறங்கும். ஆண்டவர் இறங்கினார், அற்புதம் செய்தார். அநேக நேரங்களிலே, அநேக உபத்திரவங்களிலே, அநேக எதிரிகளுக்கு முன்பாய் தாவீதை கர்த்தர் பாதுகாத்தார், அதிசயமாய் நடத்தினார், உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். உங்களுக்கும் எனக்கும் அவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். ஒன்னே ஒண்ணு செய்யணும் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள், முழு இருதயத்தோடு ஜெபியுங்கள், முழு இருதயத்தோடு அவரிடத்துல கெஞ்சுங்கள், அவர் தயவுக்காய் கெஞ்சுங்கள், அவர் இரக்கத்திற்காய் கெஞ்சுங்கள். அவர் நிச்சயமாய் நமக்கு மனம் இறங்குகிற தேவன், அவர் மனதுருகிற தகப்பன். உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் இருதயத்தை முழுமையாய் அவருக்கு தாங்க, அவர் கையில ஒப்பு கொடுங்க, அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, உடைய வல்லமுள்ள வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இரக்கம் செய்யும், தயவு காட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.